பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இனியா எடுத்த முடிவை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவால் தாங்கிக்கவே முடியல. இங்கே என்ன பண்ணேன்னு தெரியாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்க. இங்கே எப்பயுமே பாக்கியாவுக்கு ஆறுதலாக இருக்க மாதிரி இங்கே ஈஸ்வரி, நீ முதல்ல ஹோட்டலுக்கு கிளம்பு, அங்கே உள்ள வேலையெல்லாம் பாரு, வீட்டில் உள்ள எதையும் பற்றி நீ யோசிக்காத. இனியாவை நாங்கள் காலேஜில் கூட்டிகிட்டு வர மாதிரியே அவள் பக்கத்தில் இருந்து அவள் என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு கவனமாக அவளை கவனிக்கிறோம். மறுபடியும் இனியா செஞ்சதை நினச்சி நீ இப்படி மனசுடைஞ்சி அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் வேலை செய்ய முடியாமல் இப்படியே நீ இருக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்க ஈஸ்வரி. அது மட்டும் இல்லை பாக்கியா, நீ ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என் கூட கிளம்பி முதல்ல கோயிலுக்கு வா, நல்ல இனியாவுக்காக வேண்டிக்கிட்டு வருவோம், எல்லாமே இனியாவது நல்லதாக நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இங்கே அமிர்தா, பாட்டி, பாக்கியான்னு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. எப்பயும் போல் ராதிகா கோபியை திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே கோபிக்கு ராதிகாவோட வீட்டுக்கு போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லாமல் போச்சு. இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சேன், ஆனால் என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. ஆனால் பாக்கியாவும் நம்ம பசங்க நம்ம அம்மானி எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே என்ன பெரிய பிரச்சனை நடந்தாலும் பாக்கியா ரொம்ப அசால்ட்டாக அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது மட்டும் இல்லாமல் என் பசங்களை பக்கத்துலேயே இருந்து எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறா. ஆனால் என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் வெறும் இந்த ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டல் வேலையை பார்க்கணும், வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் ராதிகா திட்டுறதையே கேட்கணும், இப்படி தான் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட சந்தோஷமும் சமாதானம்னு எதுவுமே இல்லாமல் போச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற கோபி, அதான் ராதிகா நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு வெளியில் போயிருன்னு சொல்லிட்டாலே. மறுபடியும் ராதிகா பின்னாடியே போய் அதே வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன மதிப்பும் மரியாதையும் அவள் தரப்போறா? பேசாமல் நான் நிம்மதியாக இருக்கணும்னா எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கே போயிட வேண்டிதான் அப்படின்னு யோசிக்கிறாரு. பாவம் எங்கள் அம்மா என் மேலே நம்பிக்கை வச்சு நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு சரின்னு சொல்லி என் கூடவே உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள கூட நான் சரியாக கவனிச்சிக்காம இந்த ராதிகாவையும் ராதிகாவோட அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி அவங்கள சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள எங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாதோ அங்கெல்லாம் கொண்டு போய் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். அதனால தான் அம்மா என் மேலே ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க. என்னை பார்க்கவோ என்கிட்ட பேசவோ அவங்க விருப்பப்படவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் அழுதா எங்கள் அம்மா தாங்கவே மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அழுது மன்னிப்பு கேட்டு இனி என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் உங்களை அவமானப்படுத்தவே மாட்டேன், என்னை மறுபடியும் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அழுதுட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்க. என்னை தவிர எங்கள் அம்மாவுக்குன்னு வேற யார் இருக்கா? நான் போய் எங்கள் அம்மா கிட்ட பேசி அவங்க மனசை மாற்றி மறுபடியும் நான் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாக்கியாவோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு கோபி. இங்கே கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் திரும்பி வராங்க. அந்த சமயம் தன்னுடைய ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருந்த கோபி ஈஸ்வரியை பார்த்துட்டு இதுதான் சரியான சமயம், வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க, அம்மா இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க, அம்மா கிட்ட போய் பேசிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சி இங்கே ஈஸ்வரி கிட்ட பேசுறதுக்காக கோபி போக கோபியை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. டே கோபி, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி வராத, என்கிட்ட பேச வராதன்னு. உன்னால் பட்ட வரைக்கும் போதும், ஒழுங்கா போயிரு. இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா? பேச வரேன்னு சொல்லி எனக்கு இன்னும் தலைவலியை ஏற்படுத்திடாத, முதல்ல போ அப்படின்னு சொல்லி கோபி கிட்ட பேச பிடிக்காம அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு முறையும் கோபி எப்படியாவது ஈஸ்வரிக்கிட்ட பேசிடணும், மன்னிப்பு கேட்டு ஈஸ்வரியோட மனசை மாத்திரணும்னு இங்கே பார்க்குற இடத்துலலாம் ஈஸ்வரி கிட்ட பேசுறதுக்கு ஓடோடி போறாரு கோபி. ஆனால் ஈஸ்வரி கோபி கிட்ட பேசவே பிடிக்காம வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த கோபி தான். இவங்கிட்ட பேசி இனி என்னாக போகுது, அவன்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு கோபி கிட்ட கொஞ்சம் கூட பேச பிடிக்காத மாதிரி முகத்தை சுழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் பார்க்கும்போது கோபிக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு. அங்க பாக்கியாவோட வீட்டில் இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. எங்க அம்மா என்கிட்ட ஆசாசியா பேசுவாங்க. நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே என்னை பக்கத்துல உட்கார வச்சு இன்னைக்கு என்ன நடந்தது, நீ சாப்பிட்டியா, என்னை எவ்வளோலாம் விசாரிப்பாங்க. ஆனா இப்ப எங்க அம்மா எதிர்க்க நான் போனாலே அங்க போ, உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு என்னை வெறுத்து அங்கேருந்து ஒதுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. எங்க அம்மாவோட மனசுல இப்ப நான் இல்லவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியா தான். ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அதையே எங்க அம்மா கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி கொடுத்து எங்க அம்மா என்னை ஒதுக்குற அளவுக்கு இந்த பாக்கியா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. இப்ப பாக்கியானவோ சந்தோஷமா இருக்கா, ஆனா நான் தான் எங்க போறது, எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துறது, சந்தோஷம் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போய் நிக்கிறேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், யார் சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. பேசாம பாக்கியாவோட வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அதே வீட்டில் இருந்துட வேண்டியதான், வேற வழியே இல்லை. எப்போ பார்த்தாலும் ராதிகா நானும் எங்க அம்மாவும் பண்ணது பெரிய தப்புன்னு குத்தி காமிக்கிற மாதிரியே பேசி நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதும் டிவோர்ஸ் கொடுத்துறதுன்னு என்கிட்ட கேட்கறதும் எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆசைப்பட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன். இதுக்கு பேசாம எனக்கு பிடிக்காத பாக்கியா கூடயே வாழ்க்கையை நடத்திருக்கலாம் போல அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி. நான் செஞ்ச தப்புக்கு
பரிகாரமா எங்க அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம பாக்கியாவோட வீட்டுக்குள்ள அங்கேயே இருந்துடணும். எப்படியாவது இங்க ஈஸ்வரி கிட்ட பேசி மனசை மாத்தி மன்னிப்பு கேட்டு அங்க பசங்களோட சந்தோஷமா வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல யார் என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. நம்ம போனதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்கியாவோட வீட்டுக்கு மறுபடியும் கோபி போறாரு. எங்க தாத்தா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, மற்ற எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டி என்னவோ ஹாலில் உட்காந்து பாக்கியாவை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறா, எவ்வளோ பாடுபடுறா, அது புரிஞ்சுக்காம இந்த இனியா வேற இப்படியெல்லாம் யோசிச்சு இப்படியெல்லாம் லெட்டர் எழுதி வச்சிருக்காளே, இவ செய்யறது பெரிய தப்பு, இனியாவை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு இனியாவை பத்தியும் பாக்கியாவை பத்தியும் இங்க ஈஸ்வரி யோசிக்கும் போது அங்க முன்னாடி கோபி வந்து நிக்கிறாரு. இங்க கோபியை பார்த்து எப்பயும் போல ஈஸ்வரி கடுப்பாக உடனே கோபி டைரக்டா இங்க ஈஸ்வரி காலில் விழுந்துடுறாரு. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை எதிர்த்து பேசுவோ உங்க மனசை வேதனைப்படுத்தவோ நான் இங்க வரவே இல்லை. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், உங்க கூடவே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரி, டே கோபி உன் நாடகத்தை நிப்பாட்டு, இன்னும் உன்னை நம்பி ஏமாந்து போக நான் ஒன்றும் பழைய ஈஸ்வரி இல்லடா. என் பையன் கோபி நல்லா இருக்கணும்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கும் உங்கள் அப்பா அனுப்புனாரு. ஆனால் எதை பற்றியும் யோசிக்காம நீ எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கல, மதிப்பையும் தரல. அது மட்டும் இல்லை, எங்களை எதிர்த்து தானே நீ போய் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதான் இப்போ என் காலில் வந்து விழுந்து கிடக்குற. ஆனால் உன்னை மன்னிக்கிறதோ உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிற இடத்துல நான் இல்லையே, நீ செஞ்ச வரைக்கும் போதும், உன் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு தான் உங்கள் அப்பாவும் நானும் விருப்பப்படுறோமே தவிர்த்து நீ மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சு ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன்னா நீ செஞ்சதெல்லாம் அப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள். உன்கிட்ட சந்தோஷமா பேசவோ உன்னை மன்னிக்கவோ எனக்கு மனசே இல்லை. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில போ. இங்க ஏற்கனவே வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நீ எதை பத்தியுமே யோசிக்காம என் வாழ்க்கை தான் முக்கியம்னு ராதிகா பின்னாடி போனல, போனவன் போனவனாவே இருடா. மறுபடியும் திரும்பி வந்து பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காத. பாவம் பாக்கியா எங்களுக்காகவே கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி அவ செய்கிற செயல் மாதிரி நீ ஒரு நாளும் எங்கள் குடும்பத்துக்காக செஞ்சதே கிடையாது. இப்படிப்பட்ட பையன் எங்களுக்கு தேவையே இல்லை, முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இப்படி ஈஸ்வரி சொல்ல இதை தாங்கிக்க முடியாத கோபி, என்னம்மா பேசுகிறீங்க, நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தானம்மா பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு ஆஃபீஸ்க்கெலாம் போய் அள்ளும் பகலுமா பாடுபட்டு உழைச்சேன், உங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடையும் கட்டி கொடுத்தேன், அப்புறம் இந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலைன்னு என்ன சொல்கிறீங்க? அந்த பாக்கியா ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாமல் படிக்காமல் இருந்தா ஏதோ இப்ப அவக்கு தெரிஞ்ச சமையலை வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சு ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்காக நீங்க பாக்கியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியில போக சொல்வீங்களா? இதுல என்னமா நியாயம் இருக்கு? என்னதான் இருந்தாலும் இந்த பாக்கியா இந்த வீட்டோட மருமகளா வாழ வந்தவ, நான் உங்க பையன்மா, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? அந்த ராதிகாவும் என்னை புரிஞ்சுக்காம பேசாம டிவோர்ஸ் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாமா. அதனால எனக்கு ராதிகா கூட வாழவோ அந்த வீட்டில் இருக்கவோ சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வேற நான் எங்கம்மா போக முடியும்? உங்கள் பையனை நீங்கள் சொகுசா நல்ல வசதி வாய்ப்போடு வாழ வச்சிங்களே, இப்போ நான் ராதிகா வீடும் இல்லாமல் பாக்கியா வீடும் இல்லாமல் நடு தெருலையா நிற்க முடியும்? அதாம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வருது. இப்போதான் கோபி உன் திட்டமே புரியுது. ராதிகா இப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டா, இப்போ உனக்கு போக இடம் இல்லை, என்ன பண்ணன்னு தெரியாமல் இப்போ பாக்கியாவோட வீட்டில் வந்து இருக்கிறதுக்காக என்கிட்ட பெரிய நாடகத்தை போட்டுட்டு இருக்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கண் கலங்கி அழுகிற மாதிரி நடிக்கிறியா? என்னவோ பாக்கியா படிக்காதவ ஏதோ தெரிஞ்ச தொழிலை வச்சு இப்போ முன்னேறிட்டு இருக்கான்னு சொல்றியே, அதுவாத அவ செய்கிறாளடா, அவ படிக்காதவ தான். உன் கூட சேர்ந்து பாக்கியாவை நான் எவ்வளவோ குத்தி காமிச்சு பேசியிருக்கேன், அவ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அவ முன்னாடியே சொல்லி அவ மனசை வேதனைப்படுத்தியிருக்கேன். ஆனா என்னைக்கு இந்த குடும்பமே வேண்டான்னு நீ ராதிகா பின்னாடி போனியோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தாய் தகப்பனா என்ன மட்டும் இல்லை உங்க அப்பாவையும் அப்படி பார்த்துக்கிறா. எனக்கு ஒரு கஷ்டம், நான் கண் கலங்கி நின்னா பாக்கியாவால் தாங்க முடியல. எனக்கு என்ன செய்யலாம், எப்படி என்ன காப்பாற்றலான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற பாக்கியாவை இந்த வீட்டில் வந்து குறை பேசவோ அவளை ஒன்றில்லாதவன்னு சொன்னவோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதான் பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டல்ல, அப்படியே இரு. ஏன் மருமகளை குறை பேசவோ இங்கே வந்து மன்னிப்பு கேட்டு நாடகம் போடவோ உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. வளர்ந்த பிள்ளைங்க இருக்கும்போதும் பேரம்பேத்தி பார்த்ததுக்கு அப்புறமாவும் உன் வாழ்க்கை தான் பெருசுன்னு கல்யாணம் பண்ணிட்டு போவ. ஆனால் குடும்பத்துக்காக உழைச்சி இங்கே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்க பாக்கியாவை குறை பேசுவியா? உனக்கெல்லாம் இன்னும் அறிவே வரல.
திருந்தவும் மாட்டேன். இப்போ கூட இனியாவால் பாக்கியா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ஒரு இனியாவோட தகப்பனா இருந்து இனியாவுக்கு நீ அப்படி எந்த தான் செஞ்சுட்ட? ஏதோ படிக்க வச்சேன்னு பெருமை பேசிட்டு அலையிறியே. அவளை படிக்க வச்சு நல்லபடியாக ஒரு வேலையை எடுத்து கொடுத்து அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் பாக்கியா கனவு கண்டுட்டு இருக்கா. ஆனால் இனியா அதை புரிஞ்சிக்காம லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போகிறேன், இனி வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு அப்படி இப்படின்னு எழுதி வச்சு இன்னும் பாக்கியாவை மேலே மேலே நோகடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் இதை பற்றியெல்லாம் உனக்கு என்னடா கவலை? உன் கூட வாழ பிடிக்காம டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போன ராதிகா சொன்னதால என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதே வீட்டில் இருக்கலான்னு திட்டம் போட்டு மறுபடியும் இங்கே வந்து இப்படி ஒரு நாடகத்தை போட்டுட்ருக்கேன். இதை நான் நம்பி இந்த வீட்டுக்குள்ளே உன்னை விட்டா பாக்கியா எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? பாக்கியா இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த வீட்டில் நீ இருந்து செஞ்ச வரைக்கும் போதும்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதுக்கு கோபி, இனியாவை பற்றி பாக்கியா ஏமா இவ்வளோ கவலைப்படுறா? அதான் அவளுக்கு ஹோட்டல் இருக்கே, சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் தானே அவள் எப்பயும் போயிட்டுருப்பா, வீட்டை பற்றி தான் யோசிக்கவே மாட்டாளே. ஆனால் இந்த வீட்டுக்கு நான் வந்தா இனியாவை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறேம்மா. இனியாவை நானே காலேஜில் கொண்டு போய் விடுறேன், அவளை நானே கூட்டிகிட்டு வரேன், அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து நான் செய்வேம்மா. அவளுக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருந்தா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு பக்கத்திலே இருந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குமா. பேரன் பேத்திங்களோட விளையாடணும், என்னோட வாழ்க்கையை நான் இனியாவது சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அங்கே ராதிகா கூட இருந்தால் எனக்கு உடம்பும் முடியாமல் போகுது, என்னால் சரிவர வேலையில் கவனம் செலுத்தவும் முடியல. எனக்கு எப்போ பார்த்தாலும் ராதிகா கூட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ராதிகா வர வர என்னை புரிஞ்சுக்காம என்னை அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணுன்ற மாதிரி யோசனை பண்ணி பேசிகிட்டு இருக்காமா. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கம்மா. நான் பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கேன், ஆனாலும் நான் உங்கள் பையன் தானே, என்னை எத்தனை நாள் தான் இப்படி வெறுத்து ஒதுக்கி பார்க்க இஷ்டம் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்ல, வேண்டாம்ப்பா, நான் உன்கிட்ட பேசி உன்னை ஆசையாக வளர்த்து உனக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சு கடைசியாக நீ கூப்பிட்டேன்னு ராதிகாவோட வீட்டுக்கு உன்னை நம்பி வந்து பட்ட கஷ்டம் வரைக்கும் போதும். இனி நான் என் மருமக பாக்கியாவுக்கு ஒரு மாமியாராக இல்லை, நல்ல ஒரு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நீ இந்த வீட்டுக்கு வந்தா அது எதுவுமே நடக்காது கோபி. ஏன்னா நீ திருந்தவே மாட்ட. நீ பழையபடி இந்த வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணும், இங்கே பாக்கியாவை எதிர்த்து பேசி அவளை ஏளனப்படுத்தணும், எல்லாரும் முன்னாடி அவளை மட்டம் தட்டி அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அடிக்கடி உண்டு பண்ணிகிட்டே இருப்பேன். என் மருமக பாக்கியா யாருக்கும் தலை குனியவே கூடாது, அவள் எப்பயும் தலை நிமிர்ந்து தான் வாழணும். ஏன்னா இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா பாக்கியா. இன்னைக்கு வரைக்கும் இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்க பாக்கியா கூட தான் எப்பயும் நான் இருப்பேனே தவிர்த்து ஒன்றை நான் பையனா ஏற்றுக்க போகிறதே இல்லை. நீ செஞ்ச செயலை நான் மறக்க போகிறதும் இல்லை. அதனால் ஏன் காலில் விழுந்து இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ செஞ்சதுக்கு நீ நல்லா அனுபவிக்கணும், அதை என் கண்ணால் நான் பார்க்கணும். அப்போ தான் நீ உண்மையாகவே திருந்துவ கோபி. மறுபடியும் மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே நான் ஏற்றுனா என்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போவாது வெளியில் போ. நான் கோவப்படாமல் பாக்கியாவை பற்றி உனக்கு புரிய வைக்கணுமேன்னு தான் இவ்வளோ அமைதியாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மறுபடியும் என்னை கோவப்படுத்தி பார்த்த அப்புறம் உன் பசங்களை கூப்பிட்டு அப்புறம் நான் என்ன செய்யணுமோ செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஈஸ்வரி ரொம்ப கோவத்தில் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து செழியனும் எழிலும் மாடியிலேருந்து வர இதை பார்த்த உடனே கோபி ரொம்பவே பதறி போயிடுறாரு. என்னது இது, இவங்க வேற வரானுங்க, நான் அம்மா காலில் விழுந்து எப்படியாவது மனசை மாற்றிடலான்னு பார்த்தா இந்த எழில் வேற ரொம்ப கோவப்படுவானே என்னை பார்த்தாலே அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிற்கிறாரு கோபி. இங்கே ஈஸ்வரி, இனி பாக்கியாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உனக்கு நான் தரப்போகிறதே இல்லை. நீ என் பையனும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை. நீ அந்த ராதிகா மூலமாக எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நான் உன்னை திரும்பி பார்க்க போகிறதும் இல்லை. இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நீ அடி எடுத்து வைக்கக்கூடாது. இனியாவை பார்த்துக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, பாக்கியா பெரிய தூணா இனியா கூடவே நிற்க தயாராக இருக்கா. அதனால் இனியாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பாக்கியா பார்த்து செஞ்சிட்டு இருக்கா. இனியாவுக்குன்னு அண்ணன் இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, நானு, தாத்தா, அம்மானு எல்லாரும் அவளுக்கு பக்கபலமாக இருக்கும். இனியாவை நல்ல முறையில் படிக்க வச்சு பெரிய வேலைவாய்ப்பெல்லாம் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவளோட சொந்த காலில் நிற்க வச்சு நல்ல ஒரு வேலையவும் பார்க்க வைக்க தான் போகிறோம். இது எல்லாத்தையும் நீயும் பார்க்க தான் போகிற. நீ இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்க நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க தான் போகிறோம். எங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன நீ எந்த நிலமையில வந்து தெருவில் நிற்க போகிறன்றத நாங்களும் பார்க்க தானே போகிறோம். போ, வேண்டான்னு சொல்லிட்டு போனல்ல, மறுபடியும் வீட்டு பக்கம் திரும்பி வந்துடாத அப்படின்னு ஈஸ்வரி பேசின பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே கோபி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. நான் செஞ்ச தப்புக்கு நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னு அம்மா அவங்க வாயாலேயே சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா, நான் வீட்டுக்குள்ளே போனாலே கோவப்பட்டு வெளியில் போன கத்திட்டு இருக்கா. இப்போ எங்கே போகிறதுனே தெரியலையே அப்படின்னு பாக்கியாவோட வீட்டுக்கு போய் ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசை மாற்றிடலாம் அப்படின்னு போனேன். இங்கே கோபியை நல்ல நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு அங்கே பேசக்கூட விடாமல் வெளியில் அனுப்பிடுறாங்க ஈஸ்வரி. இனி என் அம்மா மனசு மாற போகிறதே இல்லை, அவங்க மனசு மாறவும் மாட்டாங்க. ஏன்னா நான் அப்படிப்பட்ட செயலை செஞ்சு வச்சுருக்கேன்.
இனி எங்கள் அம்மாவோட மனசை மாற்ற வாய்ப்பே இல்லை போல அப்படின்னு தலை குனிஞ்சி அவமானப்பட்டு அங்கே பாக்கியாவோட வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறாரு கோபி.